Hi students, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சப்ஜெக்ட் practical auditing. செய்முறை தணிக்கை. Meaning of auditing. Auditing involves the examination of vouchers and the verification of various assets of the organization. And the person who carries out such an audit is known as auditor. ஒரு அமைப்பின் சொத்து மற்றும் சொத்து மதிப்பு கொண்டவையை தேர்வு செய்து சரிபார்ப்பது தணிக்கையாகும். இந்த தணிக்கையை எல்லாராலையும் பண்ணிட முடியாது. இதுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்ற ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிச்சவங்கள தான் நாம ஆடிட்டர் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட், டெஃபினிஷன் ஆஃப் ஆடிட்டிங். மீனிங் ஆஃப் ஆடிட்டிங்கும் டெஃபினிஷன் ஆஃப் ஆடிட்டிங்கும் சிமிலராக தான் இருக்கும். ஸோ இந்த டெஃபினிஷன் கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபசர் மாண்டகோ மேரி. இவங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டு அசர்டைன் or to verify to report upon the facts regarding its financial operation and the results thereof. நிதி ரீதியான உண்மை செயல்பாடுகளை உறுதிப்படுத்தவும் சரிபார்ப்பதற்கும் தணிக்கை மிகவும் உதவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரொஃபசர் மாண்டகோ மேரி. நெக்ஸ்ட், டிஃபரன்சஸ் பிட்வீன் ஆடிட்டிங் அண்ட் அக்கவுண்டிங். தணிக்கைக்கும் கணக்கியலுக்கும் உள்ள வேறுபாடுகள். ஃபர்ஸ்ட், மீனிங். ஆடிட்டிங்கோட மீனிங் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ இப்போ அக்கௌண்டிங்கோட மீனிங் பார்ப்போம். இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங், கிளாசிஃபைங், சம்மரைசிங் அண்ட் இன்டர்பிரட்டிங் ஆல் த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். நிதி பரிவர்த்தனைகளை பதிவு செய்வது, வகைப்படுத்துவது, அதனை சுருக்கி மற்றும் விளக்குவது. செகண்ட், அப்ஜெக்டிவ்ஸ். டு ஃபைண்ட் அவுட் ப்ராஃபிட் earned ஆர் லாஸ் suffered பை அ கம்பெனி. அக்கௌண்டன்சி பொறுத்த வரைக்கும் ஒரு நிறுவனத்தின் லாபத்தையும் நட்டத்தையும் அறிவது அதன் நோக்கமாகும். Whereas auditing to examine the correctness of the accounts. ஆடிட்டிங் பொறுத்தவரை கணக்குகளை சரியாக உள்ளதா என்று ஆராய்வது அதனுடைய நோக்கம். Nature of employment. An accountant is a permanent employee of the organization. ஒரு கணக்காளர் ஒரு நிறுவனத்தின் நிரந்தர ஊழியர் ஆவார். Whereas auditing, an auditor is an independent person and is not an employee of the organization. ஒரு ஆடிட்டர், அதாவது ஒரு தணிக்கையாளர், ஒரு நிறுவனத்தின் ஊழியர் அல்ல, அவர் சுதந்திரமான மனிதர். Qualification. An accountant does not require any formal qualification. ஒரு கணக்காளராக இருக்க முறையான தகுதி அவசியம் இல்லை. இதுவே ஆடிட்டிங் பொறுத்தவரை he must be a qualified chartered accountant. நான் ஆல்ரெடி சொன்னதுதான், தணிக்கை பண்ண அவர் குவாலிஃபைட் கோர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்ற கோர்ஸ் முடிச்சிருக்கணும். ஃபிஃப்த், ரெமுனரேஷன். salary as remuneration. சம்பளம் கணக்காளரின் ஊதியமாகும். whereas auditing get professional fees as his remuneration. தொழில்சார் கட்டணம் இவரது ஊதியமாகும். சில சமயம் இத ஆடிட்டர் ஃபீஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. And these are the differences between auditing and accounting. Next, objectives of auditing. தணிக்கையின் நோக்கங்கள். Verifying the accuracy of accounts. கணக்குகளின் துல்லியத்தை சரிபார்ப்பது. Detection of errors and frauds. தணிக்கை பொறுத்த வரைக்கும் அதுல நிறைய பிழைகளும் மோசடியும் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த பிழைகளையும் மோசடியையும் கண்டறிவது இதனது நோக்கமாகும். ரிவ்யூவிங் தி சிஸ்டம் ஆஃப் இன்டர்னல் செக் அண்ட் கண்ட்ரோல். இன்டர்னல் செக் பற்றியும் இன்டர்னல் கண்ட்ரோல் பற்றியும் நம்ம ப்ராடாக டிஸ்கஸ் பண்ணுவோம் பின்னாடி. வெரிஃபைங் தி கம்பெனி அசட்ஸ். நிறுவன சொத்துக்களை சரிபார்ப்பது தணிக்கையின் முக்கிய நோக்கமாகும். எப்படி ஒரு நிறுவனத்தின் சொத்துக்களை சரிபார்ப்பதற்கு தணிக்கை உதவுகிறதோ அதே போல அந்நிறுவனத்தின் கடன்களையும் சரிபார்ப்பதற்கு இந்த தணிக்கை மிகவும் உதவுகிறது. adherence of accounting standards. கணக்கியல் தரத்தை பின்பற்றுவது. reviewing the managerial functions. நிர்வாக செயல்பாடுகளை மதிப்பாய்வு செய்வதில் தணிக்கை மிகவும் உதவுகிறது. and these are the various objectives of auditing. next, merits or advantages of auditing. தணிக்கையின் நன்மைகள். First point, ensures the correctness of the accounts. மேற்கொள்ளப்படும் கணக்குகள் சரியான கணக்குகளா என்று உறுதி செய்ய தணிக்கை உதவுகிறது. Detection and prevention of frauds.
மோசடி கணக்குகளை கண்டறிந்து அதை கட்டுப்படுத்த தணிக்கை உதவுகிறது. keeps all the records up to date. பதிவுகளை புதுப்பித்து அதனை தினசரி சேமிப்பது. enable the comparison of accounts. கணக்குகளை ஒன்றோடு ஒன்று ஒப்பிட தணிக்கை உதவுகிறது. for valuation of property. சொத்துக்களை மதிப்பிட தணிக்கை மிகவும் உதவிகரமாக உள்ளது. for tax assessment. வரி மதிப்பீடு செய்ய தணிக்கை உதவுகிறது. detecting weakness inherent in the system. ஒரு அமைப்பு உள்ளார்ந்த பலவீனங்களை கண்டறிந்து அதை தெளிவுபடுத்த தணிக்கை உதவுகிறது. and these are the various merits and or advantages of auditing. next, demerits or disadvantages of auditing. first point, extra cost. சில இடங்களில் தணிக்கை கூடுதல் செலவாகவே அமைகிறது. second point, evidences. தணிக்கை சில சமயங்களில் ஆதாரமாய் அமைகிறது. அதாவது இப்போ சம்டைம்ஸ் எதனாச்சும் இல்லீகல் டிரான்சாக்ஷன் நீங்க மேற்கொண்டீங்கன்னா அதுல கோர்ட்ல இது உங்களுக்கு ஆதாரமா அமைஞ்சிடுது. அன்சூட்டபிள் சேஞ்சஸ். மாற்றங்கள் செய்ய பொருத்தமற்றது. ஒரு தடவை நீங்க தணிக்கையில என்ட்ரிஸ் மேட் பண்ணிட்டீங்கன்னா அதை திருப்பி உங்களால மாற்றங்கள் எதுவும் செய்ய முடியாது. சான்சஸ் ஆஃப் ஃப்ராட். மோசடிகளுக்கு நிறைய வாய்ப்புள்ளது இந்த தணிக்கையில. ஸ்மால் கன்சர்ன்ஸ். சிறு குறு நிறுவனங்களுக்கு இந்த தணிக்கை ஏற்புடையது அல்ல. ப்ராப்ளம்ஸ் இன் ரிமெடியல் மெஷர்ஸ். தீர்வு நடவடிக்கைகளுக்கு இந்த தணிக்கை மிகவும் சிக்கலானது. and these are the various demerits or disadvantages of auditing. next, audit planning. தணிக்கை திட்டமிடல். audit planning is defined as the process in which the strategy is designed to conduct the expected result, which also defines the scope of audit inside the company. audit planning also helps to review the financial events. ஒரு நிறுவனம் தன் உள் தணிக்கையினை சில தந்திரங்களை கொண்டு முன்கூட்டியே திட்டமிட்டு நடத்தி அந்நிறுவனம் முன்பே திட்டமிட்ட முடிவுகளை அடைவது தணிக்கை திட்டமிடல் ஆகும். இது நிதி நிகழ்வுகளை மறு ஆய்வு செய்ய மிகவும் உதவுகிறது. நெக்ஸ்ட், ஆடிட் ப்ரோக்ராம். தணிக்கை நிரல். An audit program is a set of direction that the auditor and its team members need to follow for the proper execution of the audit. ஒரு தணிக்கையாளரும் அவர் குழுவினரும் சில தணிக்கை நெறிகளை செயல்படுத்த சில திசைகளை வகுப்பதே தணிக்கை நிரல் ஆகும். An auditor prepares a program that contains detailed information about various steps and audit procedures to be followed by the audit. ஒரு தணிக்கையாளர் தணிக்கையின் தகவல்கள் மற்றும் செயல்முறைகளின் நிரல்களை தயாரித்து பின்பற்றுவது தணிக்கை நிரல் ஆகும்.